من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் ஈதுல் அத்ஹா என்ற ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்குரிய நாளாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு பெருநாளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வலிதுக்மிலுல் இத்தா வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்று கூறி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் நோன்பை விதியாக்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹஜ் பெருநாளை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானி பிராணிகளின் இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடைகின்றது. كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين, இவ்வாறுதான் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். நீங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வபஷிரில் முஹ்சினீன், நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நபியே நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்குரிய நாள். இந்த தக்பீர் என்பது அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்று நாம் தக்பீர் சொல்கின்றோமே, இந்த தக்பீர் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அது தௌஹீதின் அடிப்படையை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது, ஒரு மூமினை அவனை பலப்படுத்தக்கூடியது, எதற்கும் அஞ்சாதவனாக அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற உறுதியை உள்ளத்தில் வழங்கக்கூடியது இந்த அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஹல்ல முஹில்லும், எந்த ஒருவர் ஹஜ்ஜிலே உம்ராவிலே தல்பியா சொன்னாலும், வலா முகப்பர முகப்பிரும், எந்த ஒருவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னாலும், இல்லா புஷ்ஷிர, அவருக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, புஷ்ஷிர பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டா நற்செய்தி சொல்லப்படுகிறது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற அந்த தக்பீரை, அதனுடைய பொருளை விளங்கி நம்முடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அதனுடைய நம்பிக்கை ஆழமாக பதிந்து நாம் அதை ஒலிக்கும் பொழுது அந்த தக்பீர் நம்மளை பலப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையை தக்பீரோடு கலந்து ஒன்றாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாங்கிலே நாம் 30 தடவை அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற தக்பீர் அங்கே வழங்கப்படுகின்றது. தொழுகைக்காக, ஐங்கால தொழுகைக்காக இகாமத் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் 20 தடவை அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் சொல்லப்படுகின்றது. நாம் ஐங்கால தொழுகைகளிலே அல்லாஹ் அக்பர் என்று துவக்குகின்றோம், ருக்கு செய்யும் போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுகின்றோம். இவ்வாறு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழும் பொழுது நாம் 94 தடவை அல்லாஹ் அக்பர் என்று கூறுகின்றோம்.
ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்பாக சுபஹுடைய முன் சுன்னத், துஹருடைய முன் சுன்னத், பின் சுன்னத், இப்படி இரவு தொழுகை, துஹா தொழுகை என்ற சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொழும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 140 தடவை அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை நாம் சொல்கின்றோம். அதுபோன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை நாம் சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு 165 தடவை அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்கின்றோம். தூங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை 34 தடவை நாம் கூறுகின்றோம். அதுபோன்று ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தவாப் செய்யும் பொழுது ஒவ்வொரு சுற்றை துவக்கும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கூறித்தான் அவர்கள் தவாஃபை துவக்குகின்றனர். அதுபோன்று சஃபா மர்வா என்ற அந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே சஅய் செய்யும் பொழுதும் கபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கூறித்தான் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே அவர்கள் சஅய் செய்கின்றனர். மினாவிலிருந்து அரஃபாவை நோக்கி செல்லும் பொழுது தக்பீர் கூறிக்கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறிக்கொண்டு தல்பியா கூறிக்கொண்டு மினாவிலிருந்து அரஃபாவை நோக்கி செல்கின்றனர். முஸ்தலிஃபாவிலே தங்கியிருக்கும் பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக மஷ்அருல் ஹராமிலே அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றனர். அங்கேயும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை அதிகம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ஜிலே கல்லெறியும் பொழுது ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு ஜம்ராவிலும் கல்லெறியும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்லித்தான் நாம் கல்லெறிகின்றோம். ஒவ்வொரு பெருநாள் தொழுகையிலும் நாம் இந்த திறனிலே அமர்ந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்ற ஆயிரக்கணக்கான தடவை, நூற்றுக்கணக்கான தடவை அல்லாஹ் அக்பர் தக்பீரை நாம் சொல்கின்றோம். ஒரு குர்பானி பிராணி அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கூறித்தான் நாம் அந்த பிராணிகளை அறுக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு மேட்டில் ஏறும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்லிக் கொண்டு ஏறுங்கள் என நமக்கு கற்றுத் தந்தார்கள். நாம் ஒரு வாகனத்திலே ஏறி அமர்ந்தவுடன் பிரயாண துஆ ஓதுவதற்கு முன்பாக அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்று தக்பீரை முழங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு மனிதன் மரணித்து அவனுக்காக ஜனாஸா தொழுகை நடத்தும் போது கூட நாம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று 4 தடவை தக்பீரை கூறுகின்றோம். பெருநாள் தொழுகை தொழும் போது கூட அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை அதிகப்படியாக 2 ரக்காத்திலும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு நற்செய்தி கூறப்பட்டால் ஒரு நற்செய்தியை கேட்கும் பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தின் 3 ஒரு பகுதியாக இருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்று அந்த தக்பீரை முழங்கினார்கள். அதே போன்று ஒரு கவலை தரக்கூடிய விஷயத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், ஹைபர் தேசம் வெற்றி பெற்ற போது, வெற்றி கொள்ளப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் ஃபுதிஹத்தில் ஹைபர், ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைத்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற தக்பீர் இது சாதாரணமான ஒன்று அல்ல. எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்தக்கூடிய தக்பீர். இந்த தக்பீர் நம்மிடம் தௌஹீதுடைய உணர்வை, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இழிவிலிருந்து உயர்வை தரக்கூடிய ஒரு தக்பீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது வலதா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் எந்த ஒரு குழந்தையையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அதிகாரத்திலே அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, அவன்தான் மிக பெரியவன். வலம் யகுல் லஹு வலிய்யுன் மினல் துல், அவனுக்கு உதவியாளன் என்ற இழிவும் இல்லை. அல்லாஹ்விற்கு உதவியாளன் இருப்பதாக ஒரு வாதிட்டால் அவன் அல்லாஹ்வை இழிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்விற்கு உதவியாளன் என்ற இழிவும் இல்லை. வகப்பிரு தக்பீரா, நபியே எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்விற்கு இணையில்லை என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் மிக பெரிது என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவிதான் மிக பெரிது என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள். என்னை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய குடும்பத்தை விட, என்னுடைய சமூகத்தை விட அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று அவனை பெருமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை தான் மிக கொடியது என்று அவனை பெருமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் மிக பெரியது, அவனுடைய மன்னிப்புக்கு நிகராக, அவனுடைய கருணைக்கு நிகராக, அவனுடைய அருளுக்கு நிகராக எந்த ஒரு அருளும், எந்த ஒரு மன்னிப்பும், எந்த ஒரு உதவியும் இல்லை என்று பெருமைப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ்வுடைய பெருமை எப்படிப்பட்டது?
அல்லாஹ் கூறுகின்றான், வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்ராம், இந்த உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாக்களாக்கி எழுதுகோளாக்கி கடலை எல்லாம் மையாக்கி இந்த உலகத்தில் எவ்வளவு கடல் இருக்கிறதோ இது போன்று இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கடலை போன்று 7 கடலையும் மையாக்கி அல்லாஹ்வுடைய பெருமைகளை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுத துவங்கினார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தீர்ந்து போய்விடாது. இன்னல்லாஹ அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் யாவற்றையும் நிறைந்தவன், அவன் ஞானமிக்கவன், அவன் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று வார்த்தை எடுத்துரைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீயில் எரியப்படும் பொழுது சத்திய கொள்கையை ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்காக அவர் தீயில் எரியப்படும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்ற எண்ணம் இருந்தது. அல்லாஹ் அவரை காப்பாற்றினார் அல்லவா? யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் சாந்தி மிக்கதாக ஆகிவிடு என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபியை காப்பாற்றியதற்கு காரணம் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை பெரிதாக நினைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மனைவியையும் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் யாருமே இல்லாத பாலைவனத்திலே, நீர் இல்லாத, மரம் இல்லாத, உணவில்லாத பாலைவனத்திலே விட்டு வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அவனுடைய கட்டளை தான் மிகப்பெரியது என்று பாலைவனத்திலே விட்டு வந்தார்கள். அன்னை ஹதீஜா அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா இப்ராஹிம் ஐன ததுலம் வக்கத் ததுலுக்னா ஹவுனா எங்களை விட்டு இங்கே மனிதர்களும் கிடையாது, யாரும் கிடையாது, எங்கே செல்கிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லவில்லை. இரண்டாவது கேட்டார்கள், யா இப்ராஹிம் ஐன ததுலம், இப்ராஹிம் எங்கே செல்கிறீர்கள்? இப்ராஹிம் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது கேட்டார்கள், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இவ்வாறு உத்தரவிட்டானா? நாம் இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன் அங்கே அல்லாஹ் அக்பர் என்பதை அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். இதெல்லாம் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் அந்த இறைவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த இறை நம்பிக்கை அவருடைய ஈமானிய உணர்வில் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. இப்ராஹிமே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்த போது உமது குழந்தையை அந்த வாலிபனை அறுத்து பலியிடுங்கள் என்று உத்தரவிட்ட போது, யா புனைய இன்னி அலாஃபில் மனாம் அன்னி அதுமோ, என்னுடைய மகனே கனவில் உன்னை அற்புதமாக கண்டேன், நீ என்ன கூறுகிறாய்? தந்தையே நீங்கள் நாடியதை செய்யுங்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை. யாவத்தும் வாழ்மா தூவர், என்னுடைய தந்தையே உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக காண்பீர்கள். என்ன காரணம்? இருவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற அந்த நம்பிக்கை ஆழ பதிந்திருந்ததால் பிள்ளையை கூட அல்லாஹ்வுக்காக அற்புதற்கு துணிந்தார்கள். அல்லாஹ்வே மிக பெரியவன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருந்ததால் தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அல்லாஹ் அக்பர் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. நாம் இந்த பெருநாளில் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்பது உண்மையாக இருக்கும் என்றால், நாம் ஐகால தொழுகைகளில் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்பது உண்மையாக இருக்கும் என்றால், நாம் ஒவ்வொரு இடத்திலும் வழங்கக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உண்மையாக இருக்கும் என்றால், அந்த அல்லாஹ்வை விட மிக பெரிதாக நாம் யாரையும் கருதக்கூடாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று சொன்னால் எல்லா வணக்கத்திற்கும் தகுதியானவன் யார்? அவனை விட துஆ செய்வதற்கு தகுதியானவன், சஜதா செய்வதற்கு தகுதியானவன், நம்முடைய துன்பங்கள் வந்தால் கையேந்துவதற்கு தகுதியானவன், உதவி செய்வதற்கு தகுதியானவன், பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் அக்பர். அந்த மிகப்பெரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இருக்க முடியுமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் பயந்து விட்டால் தர்காக்களிலே சஜ்தா செய்வோமா? இறந்து போனவர்களிடத்திலே, படைப்பிடங்களிடத்திலே கையேந்தி உதவி கேட்போமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை இறந்தவர்களிடத்தில் செய்வோமா?
அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை, இறையச்சத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீது வைப்போமா? அல்லாஹ்வை அஞ்சுவதை போன்று தாயத்து தகடுகள், பில்லி சூனியம், ஜோசியம் இவற்றுக்கு நாம் அஞ்சுவோமா? இவற்றையெல்லாம் இணைவிக்கக்கூடிய காரியங்களை செய்தால் நம்முடைய உள்ளத்தில் நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது அது நம்முடைய இறையச்சத்திலிருந்து, இறை நம்பிக்கையிலிருந்து சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் அல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்பதை நாம் உள்ளத்தால் உணர்ந்து கொண்டால், அறிந்து கொண்டால், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் கையேற்ற மாட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று தான் சொல்வான். வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹில் அஸீஸுல் ஹகீம், யாவற்றையும் நிறைத்தவன், நுண்ணறிவாளன் அல்லாஹ்விடமிருந்தே தவிர உதவி என்பது கிடையாது. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. ஹுவ மௌலானா, அவனே எங்களுடைய பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபலயதவக்கலில் முதவக்கிலூன், தவக்குல் வைக்கக்கூடியவர்கள் அந்த அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கட்டும். அல்லாஹ் அக்பர் என்பது உறுதியாக இருந்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாம் வணக்க வழிபாடு செய்ய மாட்டோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்றால் அந்த பெரியவனுடைய கட்டளைக்கு நாம் பயப்படுவோம். வட்டி வாங்க பயப்படுவோம், வரதட்சணை வாங்க பயப்படுவோம், அடுத்தவனுடைய பொருளை அநியாயமாக அபகரிப்பதற்கு பயப்படுவோம், லஞ்சம் வாங்குவதற்கு நாம் பயப்படுவோம், பாவமான காரியங்களை செய்வதற்கு பயப்படுவான், விபச்சாரம் செய்வதற்கு பயப்படுவான், தவறான காரியங்களை செய்வதற்கு பயப்படுவான். திருமணமாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற தக்பீருடைய உண்மையான தௌஹீதுடைய நம்பிக்கை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்ற அந்த நம்பிக்கை உள்ளத்தில் போட்டு விட்டார். நான் அல்லாஹ்விற்கு அடிமை, அல்லாஹ் மிக பெரியவன், எனக்கு அகம்பாவம் வராது. அல்லாஹ்வே பெரியவன், நான் அவருடைய அடிமை, எனக்கு ஆணவம் வராது, எனக்கு பெருமை வராது. அல்லாஹ் சொன்னான், அல் இஸ்ஸு இஸாரி, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை, வல் கிப்ரியாஉ ரிதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலாடை. ஃபமயுனாஸிஉனி, எவன் தன்னை அல்லாஹ்வை விட கண்ணியத்திற்குரியவனாக, அல்லாஹ்வை விட பெருமைக்குரியவனாக இருக்கின்றானோ அவனை நான் யுஅஸிபுஹு, அவனை நான் கடுமையாக நரகத்தில் வேதனை செய்வேன். யாருடைய உள்ளத்தில் அனவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அல்லாஹ் தூதர் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்றால் நமக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த சட்டங்கள் நமக்கு எதிராக இயக்கப்பட்டாலும், எத்தனை வல்லரசுகள் முஸ்லிம்கள் என்பதற்காக பலஸ்தீனிலே இன்றைக்கு யூத யகூதிகள் அப்பாவி மக்களை, பெண்களை லட்சக்கணக்கில் குண்டு போட்டுக் கொள்கிறார்களே, எவ்வளவு சோதனை வந்தாலும் அல்லாஹ் அக்பர், என்னுடைய இறைவன் மிக பெரியவன் என்ற நம்பிக்கை வந்தால் இந்த உலகத்திலே எந்த துன்பம் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் சோர்வடைய மாட்டான். அல்லாஹ்வே மிக பெரியவன் என்று வந்துவிட்டால் பெற்றோரை அல்லாஹ் கவனிக்க சொல்கிறான், பெற்றோரை கவனிப்பான், உறவுகளை இணைத்து வாழ்வான், ஐங்கால தொழுகைகளை சரியாக தொழுவான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக செய்வான். பெருமை உள்ளத்தில் குடி வந்து விட்டால் இளைஞர்களை பார்க்கிறோம். இளைஞர்கள் இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? இளம் பெண்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வே மிக பெரியவன் என்பதை உணர்ந்து அந்த குகைவாசி இளைஞர்கள் எப்படி அல்லாஹ்வுக்காக சரணடைந்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, அது போன்ற ஒரு ஒழுக்க மாண்பை இன்றைக்கு இளைஞர்களிடம் பார்க்க முடிகிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிக பெரியது. யாருடைய திருப்தியை விட அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் இந்த பெருநாளிலே நாம் சபதம் ஏற்போம். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய திக்ர் தான், அல்லாஹ்வுடைய நினைவுதான் மிக பெரியது. இந்த பெருநாளிலே அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதற்காக நாம் சபதம் ஏற்போம். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய குரோதத்தை விட
உங்களுடைய வெறுப்பை விட அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய கோபம் மிகப்பெரியது. அல்லாஹ்வுடைய கோபம், அவனுடைய நரகத்திற்கு நாம் உள்ளாகி விடாமல், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகி விடாமல் நாம் தப்பிப்பதற்காக அல்லாஹ் அக்பர் என்று கூறி இந்த பெருநாளில் நாம் சபதம் ஏற்போம். அல்லாஹ் கூறுகின்றான், குல் ஐயு ஷைஇன் அக்பர் ஷஹாதா, நபியே மிகப்பெரிய சாட்சியம் எது என்று கேட்பீராக. குல் அல்லாஹ், அல்லாஹ் தான் மிகப்பெரிய சாட்சி என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்குரிய நாள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹஜ்ஜிலே அவர்கள் சஃபா மர்வாவிலே ஓடும்போது சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையில்லை, லா ஷரீக லஹு, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ்வே மிக பெரியவன். நபிகள் சொன்னார்கள், எல்லா வாக்குறுதிகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் மிக பெரியவன், வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாரும் இல்லை, அவன் தனித்தவன். அன்ஜஸ வஹ்தஹு, அவன்தான் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான். அவன்தான் வஹஸபல் அஸாப வஹ்தஹு, எல்லா எதிரி படைகளையும் அல்லாஹ் தான் தோற்கடித்தான். அல்லாஹ் தான் அவருடைய அடியார்களை காப்பாற்றினான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று எல்லா பெருமைகளையும் ஹஜ்ஜத்துல் விடாவிலே, இறைவா நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய உதவி இல்லாமல் அணு கூட அசையாது என்று அல்லாஹ் அக்பர் தக்பீரை முழங்கினார்கள். அந்த அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் நமக்கு எந்த ஏகத்துவ நம்பிக்கை தருகிறது, எந்த கண்ணியத்தை தருகிறதோ, எந்த இறையச்சத்தை தருகிறதோ, எந்த அல்லாஹ்வுடைய பயத்தை தருகிறதோ, அதுதான் உண்மையான இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், நம்முடைய துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவான். பாலஸ்தீன மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்து, நம்முடைய சமுதாயத்தின் இம்மை மறுமை வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து, நம்முடைய நாட்டிற்காக பிரார்த்தனை செய்து நாம் கலந்து செல்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.